இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கெயின் இருக்கணும், எவ்வளோ கோஷன் இருக்கணும், அதே மாதிரி டைம் டிலே ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்கும் டைம் டிலே எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரியான ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு, ஃப்ரண்ட் ரைட்டுக்கு, ரியர் லெஃப்ட், ரியர் ரைட், சப்வூஃபருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நீங்களே கேளுங்க அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நல்லா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இங்கே வந்தபோது ஃபுல்லாக செட்டில் இருந்து எல்லாமே மாற்றணும், வெளியில் எக்ஸ்டீரியரும் மாற்றணும்னு ஒரு இதில் வந்தேன். ஒன்று சவுண்டிங், அப்புறம் வந்துட்டு இந்த முன்னாடி நம்ம ஸ்க்ரீனு, அவங்க ரெண்டுத்தையும் பயங்கர சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துறாங்க. நல்லா நம்ம டிவி வீட்டில் வந்துட்டு நம்ம ஹோம் தியேட்டர்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுவோமோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலைசர்லாம் செட் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் பார்த்தாங்க. அங்கே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டயகனலில் இருந்து சவுண்ட் வரும். ஒரு டேம்பிங் பண்ணியிருக்காங்க, டோர் டேம்பிங்கும், அது நல்லா நார்மல் இன்ஜின் சவுண்டு அந்த ஹேம்பர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சவுண்டும் நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க.